உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்னோட கடவுள் கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் உங்களை சும்மா விட்டுருவேனா? உங்களை விட மாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்படியே அவளை சுட்டு தள்ள. ஒரே ஒரு குண்டுதான். அந்த ராதாவோட கதை மொத்தமா முடிஞ்சு போகணும். அவ்வளவுதான். வாவ், அதுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? உன் டாக்டர் உயிர் மேல ஆசை இல்ல? குஷி வேணா வேணா குஷி வேணா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். தயவு செஞ்சு குஷியை விட்டுருங்க. வேண்டாம், அவளை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அவ சின்ன குழந்தை, விட்டுருங்க. குஷி பாட்டி, பயப்படாத பயப்படாத குஷி. குஷி பேபிக்கு சாக்லேட் மில்க் தான் வேணுமா? உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்க குடும்பத்துல இடம் கொடுத்தோம். அம்மா உங்களை புள்ளையா பார்த்தாங்க. எங்க பொண்ணு உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா. அண்ணா, நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. உன்ன மாதிரி முட்டாளுங்கெல்லாம் ஏமாறதான் லாயக்கு. 2 நாள் முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த மனுஷன் மேல யாராவது இவ்வளவு நம்பிக்கை வைப்பாங்களா என்ன? ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய பார்வை உங்க மேல ரொம்ப நாளாவே இருக்கு. குஷியோட எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்கு. இப்ப அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதாவது என்ன அனுப்புனது செல்லக்கண்ணாக்கா. அவங்க கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிருக்காங்க. இங்க வேலை செய்யறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ணா நில்லுங்க. அது மட்டும் இல்ல, என் ஃப்ளைட் நம்பரோட சீட்டை நீ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்னு நான் நினைச்சேன். அப்புறம் இந்த கருப்பாம்பூச்சி குஷி என்ன ஏர்போர்ட்ல பார்த்தப்ப சொல்லிடுவான்னு நினைச்சேன். அநேகமா உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். அவ எங்க போன? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பண்டி அண்ணா கிட்ட. அவர் இப்ப அவங்க ஊருக்குள்ள போயிருப்பாரு. பட் ராமா, நான் இந்த இடத்துல இப்பதான் பண்டி அண்ணா பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாரும் 1ஆம் நம்பர் முட்டாளை விட முட்டா பசங்களா இருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்துக்கான தண்டனைய பாவம் ராகுலும் செல்லக்கணும் அனுபவிக்கிறாங்க. ராகுலுக்கும் செல்லக்கண்ணுக்கும் மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ராகுல், என் பையன் ராகுல என்ன பண்ணீங்க? அவங்க 2 பேரையும் நாங்க உங்க வீட்லயே கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒரு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் பசி தாகம் தாங்க முடியாம போய் சேர்ந்துடுவாங்க. ராகுலுக்கு செல்லக்கனுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் உங்களை என் தங்கச்சி செல்லக்கன் மேல கை வச்சிருப்பேன். கை வைக்க போற என்ன? ஏய் வாய் மூடு. முதல்ல உட்காரியா.
அத்தனை பேரையும் சுற்றுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உட்காருங்க. மோகன் வேண்டாம் மோகன், சொன்ன கேளு, உட்காரு. உட்கார்றா. குட் ஜாப் ஆண்டி. இப்ப இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாரோட சாவுக்கும் காரணம் ராதா மோகன் தான். எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பா எக்ஸ். எஸ்பெஷலா இந்த ராதா மோகன் குடும்பத்தை. ஓகே எக்ஸ். ராகுல் குஷி சித்தப்பா குஷி, நல்லா இருப்பார்ல அவன் பாட்டி? நல்லா இருப்பான். நீ பயப்படாத குஷி, பயப்படாத. உன் சித்தப்பா நல்லா தான் இருப்பான். ஏந்திரி, எந்திரிச்சு எங்க கூட வா. நான் 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 என்ன பண்ண? ஐயோ வலிக்குது. ஐயோ முடிய விடுங்க ப்ளீஸ். நான் எது பண்ணல. நான் எதுவுமே பண்ணலையே. என்ன எதுக்கு புடிச்சு எடுத்துட்டு போறீங்க? ஐயோ வலிக்குது. ஐயோ அவங்கள விட்டுருங்க, தாமணியை விட்டுருங்க. அந்த பொண்ணு ஒண்ணு பண்றாதீங்க. வலிக்குது. ஐயோ ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ஒருவேளை இவங்க தாமணியை ஏதாவது பண்ணிட போறாங்க. ராதா, தாமினி இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கா. ஆனாலும் இப்ப நீ அவளை காப்பாத்தணும்னு எப்படி நினைக்கிற? கடவுளே கிருஷ்ணா, ராகுல் தம்பியும் செல்லக்கண்ணக்காவும் நல்லா இருக்கணும். ராகுல் நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ண, ஆனா நாம தான் அட்டன் பண்ணல. ராகுல் தம்பி நமக்கு ஃபோன் பண்ணாரு. ஒருவேளை இத சொல்லதான் இருக்குமோ? நம்மள வார்ன் பண்றதுக்காக தான் அவன் ஃபோன் பண்ணிருக்கான். நாம இந்த ஃப்ளைட்ல போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்றதுக்காக தான் ராகுல் ஃபோன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் போனை எடுத்து நான் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.